தமிழ்நாடுடைய சிஎம் முந்தி ஜெயலலிதா அம்மாவா இருந்தாங்க. ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் இருந்தாராம். அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயலலிதா அம்மாவோட பர்சனலான செக்யூரிட்டி. காலையில் ஆஃபீஸ் போனாங்களாம், சாயங்காலம் தான் வெளியில் வருவாங்கட்டு இவர் டப்புன்னு ஹாஸ்பிட்டலுக்கு விட்டாரு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சர் ஆப்ரேஷன் நடக்கிறதுனால இவர் போயிட்டு இருக்கும்போது சடனா இவருக்கு வாக்கி டாக்கில சொல்றாங்களா, சிஎம் இஸ் கமிங் அவுட் ஆஃப் த ஆஃபீஸ். சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து வெளியில சர்ன்னு வந்தாராம் ஸ்பீடா. இவங்களுடைய கான்வாய் இப்படி கிளம்பும் போது சர்ன்னு வந்து முன்னாடி போக ஆரம்பிச்சிடாங்க. வீட்டுக்கிட்ட இறங்குனதும் ஜெயலலிதா அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து சொன்னா, ஏன் இவ்வளோ ஸ்பீடு, மெதுவாக வந்திருக்கலாமே, உங்கள் உயிரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. அதுக்கு அவர் சொன்னாராம், என் உயிரோட உங்கள் உயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம், அதனால வந்தேன். உள்ளே போயிட்டு இருக்கிற நேரத்தில் யாரோ சொன்னாங்களாம், மேடம் அவர் ஃபாஸ்ட்டாக வந்ததுக்கு காரணம் அது இல்லை, அவங்க அம்மாவுக்கு கேன்சர் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, அதனால தான் அங்கே போயிருந்தார். அவரை கூப்பிட்டு மறுபடியும் கேட்டாங்களாம், நீங்கள் லீவ் எடுத்துருக்கலாமே, எதுக்கு வந்தீங்க? இல்லைம்மா டியூட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் திரும்பி போறாராம். பில்லு 2.5 லட்சம். 2.5 லட்சம் பில்லுன்னும் போது லோன் போடணும், அங்கிருந்து வாங்கணும், இங்கிருந்து வாங்கணும், நல்லா கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இவர் நின்றுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த பில்லு கொடுத்தவங்க சொன்னாங்களா, போகலாம் சார் நீங்க. ஏன்? சிஎம் பில்லு பே பண்ணிட்டாங்க. சிஎம் பே பண்ணிட்டாங்களா? ஒரு சிஎம் உடைய ஆபீஸ்ல வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் மேலேயே ஒரு சிஎம்க்கு பொறுப்பு இருக்குமானால், சர்வ லோகத்தையும் தன் வார்த்தையினாலே உண்டாக்கி அதை ஆளுகை செய்கிற என் தேவனுக்கு அவருடைய பிள்ளைகளுடைய பந்தியில ஒரு பொறுப்பு இருக்கையா. இங்கதான் தேவைகளை சந்திக்கிறார். ஆமென்.